ஆர்ஃபன் இப்ப அந்த படத்த ஷார்ட்டா பார்த்துடலாம். ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, இதுலயுமே டுவார்ஃபிசத்தால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருப்பா. ஆனா அந்த பொண்ணு நெஜமாவே அடல்ட். இந்த படத்துல ஒரு கப்பிள் இருப்பாங்க. கேட் அண்ட் ஜான். இப்ப இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பையன் பேரு டேனியல். இன்னொரு பையன் பேரு மேக்ஸ். இவங்களுக்கு 3வதா ஒரு குழந்தை என்ன ஆயிருக்கும்? இறந்து போயிருக்கும். ஸோ இதனால கேட் ரொம்பவே டிப்ரஷன்ல இருப்பாங்க. ஸோ இந்த ஹஸ்பண்ட் என்ன செய்றாருன்னா, இவங்களுடைய டிப்ரஷன போக்குறதுக்காகவும், ஒரு டீவியேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு ரஷ்யன் பொண்ண அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க. அந்த பொண்ணுடைய பேரு எஸ்தர். அண்ட் அந்த பொண்ணுடைய வயசு 9 அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆர்ஃபனேஜ்ல ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கும். இப்போ எஸ்தர இவங்க வீட்டிற்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயமா தப்பா நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் அந்த பொண்ணுமே ரொம்பவே க்ரூவலா நடந்துக்கும். இப்ப இந்த கப்பிள்ஸ்க்கு ஆல்ரெடி 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த பசங்க முன்னாடி புறாவ கொல்றது அண்ட் அந்த பொண்ணுடைய கிளாஸ்மேட் கால உடைக்கிறதுங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதுக்கு இடையில என்ன ஆகும் அப்படின்னா, எஸ்தர் இருந்த அந்த ஆர்ஃபனேஜ் இருக்கு இல்லையா? அந்த ஆர்ஃபனேஜினுடைய ஹெட் சிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேமிலிய பார்க்கறதுக்கு வருவாங்க. பார்க்க வந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த எஸ்தர இதுக்கு முன்னாடி அடாப்ட் பண்ண ஃபேமிலில எல்லாத்துலயுமே நெகட்டிவான நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் லாஸ்ட்டா எஸ்தர் அடாப்ட் பண்ண ஃபேமிலி கூட ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவாங்க. இப்ப இந்த எஸ்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹெட் சிஸ்டர் இருக்காங்களே, இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் பின்னாடியே போய் கொன்னுருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணினுடைய பிஹேவியர் அப்நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டினுடைய மூத்த பையன் இருக்கான் இல்லையா? டேனியல். அவனுக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கும். கேட்டுமே இவளுடைய நடவடிக்கை சரியில்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது இந்த பொண்ணு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். இப்ப டேனியல் எஸ்தர் மேல சந்தேகப்படுறான் இல்லையா? ஸோ இந்த எஸ்தர் பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருது டேனியலுக்கு. அண்ட் டேனியல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்பொழுது அவன கொல்லவும் பாக்குது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கேட் இன்னும் டீப்பா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது தான் எஸ்தர்னுடைய உண்மையான பேரு லீனா அப்படின்னும், இந்த லீனாக்கு 33 வயசாகுது அப்படிங்கிறதும் தெரிய வருது. டுவார்ஃபிசத்தினால அந்த பொண்ணு இன்னுமே பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணாவே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க.